வணக்கம் மக்களே, நம்பர் சிஸ்டத்துல உள்ள பார்ட் 6 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான மற்றும் முக்கியமான கணக்குகள் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? I am a 3-digit number. சரிங்களா? I am a 3-digit number. Moreover, I am a multiple of 10. When I am divided by 6, I leave no remainder, and if 4 is added to the quotient 144 is obtained, what is my value அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது நான் ஓர் 3 இலக்க எண் மேலும் 10 மடங்காவேன், என்னை 6ஆல் வகுத்து மீதியின்றி கிடைக்கும் ஈவுடன் 4ஐ சேர்த்தால் 114 கிடைக்கும் எனில் எனது மதிப்பெண் யாது? மதிப்பெண்ண சரிங்களா? மதிப்பெண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? கொடுத்திருக்கதை அப்படி எழுதிக்கலாங்க. நான் ஒரு 3 இலக்க எண். சரிங்களா? அந்த எண் என்னன்னே எனக்கு தெரியல. சரிங்களா? நான் ஒரு 3 இலக்க எண்ணுன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களாங்க? சரி, இருந்துட்டு போட்டும். மேலும் அது எப்படி இருக்குதான்? 10ஓட மடங்காக இருக்கக்கூடிய ஒரு 3 இலக்க எண். சரிங்களா? நல்ல வாசிங்க. நான் ஒரு 3 இலக்க எண் மேலும் 10இன் மடங்காவேன். சரிங்களா? ஒரு 3 இலக்க எண் இருக்கு, அது எப்படி இருக்கான்? 10ஓட மடங்காக இருக்குதான். சரிங்களா? 3 இலக்க எண் எப்படி இருக்கு? 10ஓட மடங்காக இருக்குது. இதுதான் அந்த 3 இலக்க எண். புரியுதா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா? I am a 3-digit number. Moreover, I am a multiple of 10. சரிங்களா? அப்போ இதுதான் என்னது? அந்த 3 இலக்க எண். சரிங்களா? நல்லா பாத்துக்கணும். சரிங்களா? நான் ஒரு 3 இலக்க எண் 10இன் மடங்காவேன். சரிங்களா? இந்த 10x தான் என்னது? ஒரு 3 இலக்க எண். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களாங்க? சரி, இருக்கட்டும். அப்போ எண்ணை 6ஆல் வகுத்து, சரிங்களா, இந்த 3 இலக்க எண். சரிங்களா? இதுதான் அந்த 10இன் மடங்காக இருக்கக்கூடிய அந்த எண்ணு தான் 3 இலக்க எண். அந்த 3 இலக்க எண்ணை 6ஆல் வகுத்து, சரிங்களா, 6ஆல் வகுக்கிறாங்க. சரி, பண்ணிக்கிட்டுமா? 3 இலக்க எண்ணோட 6ஆல அந்த 3 இலக்க எண்ணை 6ஆல வகுக்கிறாங்களாம். சரி, வகுத்துட்டு மீதியின்றி கிடைக்கும் ஈவுடன், சரிங்களா, இப்படி வகுக்கையில மீதியின்றி ஈவு கிடைக்குதான். சரிங்களா? இப்படி 10x 6ன் வகுக்கையில நம்மளுக்கு என்ன ஆயிருதான்? கடைசி 0. சரிங்களா? 0 ஆகி நம்மளுக்கு ரிமைண்டர் 0 ஆயிருது. சரிங்களா? ரிமைண்டர் 0 ஆகி கோஷன்ட் நம்மளுக்கு கிடைக்குதான். சரிங்களா? மீதி இன்றி என்ன கிடைக்குதான்? ஒரு ஈவு கிடைக்குதான். சரிங்களா? இதுதானே ரிமைண்டர், இதுதானே ஈவுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஈவு மீதி இன்றி வகுப்பட்டு இந்த ஈவு கிடைக்குதான். சரிங்களா? இந்த ஈவு கூட, சரிங்களா, இப்படி வகுக்கையில நம்மளுக்கு இப்படி கிடைச்சிருந்தாங்க. சரிங்களா? வகுக்கையில இப்படி கிடைச்சிருந்தான். அப்படி, சரிங்களா, எக்ஸ் இருக்குதுன்னா நம்மளால வகுக்க முடியாது, நம்மளா கற்பனை பண்ணிக்கணும். சரிங்களா? கற்பனை தான் வாழ்க்கை. சரிங்களா? அப்படி எடுத்துக்கோங்க. அப்போ மீதி இன்றி கிடைக்கும் ஈவுடன் என்ன பண்ணுமா? 4ஐ சேர்க்கணுமா? சரிங்களா? இது கூட நான் என்ன பண்ணிக்கணும்? இப்படி மீதி இன்றி கிடைக்கக்கூடிய அந்த ஈவு கூட 4 சேர்த்துக்கணும். சரிங்களா? இப்படி சேர்த்தா 114 எனக்கு ஆன்சரா கிடைக்குதான். சரிங்களா? 114 எனக்கு கிடைக்குதான் எனில் எனது மதிப்பெண்ண. சரிங்களா? எனது மதிப்பெண்ண அப்படின்னா என்னது? அதாவது அந்த 3 இலக்க எண் என்ன அப்படிங்கறதுதான் கேள்வியாக இருக்கு. சரிங்களா? அந்த 3 இலக்க எண் என்ன அப்படிங்கறதுதான் கேள்வி. சரிங்களா? அப்ப 10x அப்படிங்கிற அந்த 3 இலக்க எண் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இடது பக்கம் முதல்ல எல்சிஎம் மதிப்பு கண்டுபிடிச்சுக்கலாமா? எல்சிஎம் நம்மளுக்கு என்னது? எல்சிஎம் மதிப்புனாலும் கண்டுபிடிச்சிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷனாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரெண்டுமே ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டுமா? அப்போ இதே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இதே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். எல்சிஎம் எடுத்து தான் இதே தான் வரப்போகுது. சரிங்களா? எல்லாத்துக்குமே ஆன்சர் ஒன்றா தான் வரும். ஆனால் கரெக்டான ஸ்டெப் போடணும், அது வேற விஷயம். எந்த வழியில் போனாலும் ஆன்சர் ஒன்று தான். சரிங்களா? எல்சிஎம்னாலும் போய்க்கோங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷனாலும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, அப்போ பண்ண கிடைக்கும் 10x × 1 10x பிளஸ் 4 × 6 24 டிவைடட் பை எனக்கு என்ன கிடைக்கும்? 6 × 1 திரும்ப 6 தான் இருக்கும். சரிங்களா? ஈக்குவல் டு 114. சரிங்களாங்க? புரிஞ்சிருக்கும் நம்பர். சரி, இருக்கட்டும். இப்போ எனக்கு 10x தான் தேவை. சரிங்களா? கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த 10x தான் தேவை. இதை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லா மதிப்பும் இன்னொரு பக்கம் கொண்டு வரணும். எக்ஸ் தேவை கிடையாது, 10x தேவை. சரிங்களா? 10x தான் நம்மளுக்கு தேவை. சரிங்களா? சரி, நல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. சரிங்களா? அப்போ 10x பிளஸ் 24 ஒரு பக்கம் இருக்கட்டும். டிவைடு கீழே இருக்கக்கூடிய 6 வலது பக்கம் கொண்டு போறேன். சரிங்களா? சரி, 114 டிவைடு கீழே இருக்கக்கூடிய 6 வலது பக்கம் போகல, மல்டிப்ளிகேஷனுக்கு போகும். சரிங்களா? சரி, இருக்கட்டும். 10x அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் டு 114 × 6 684. சரிங்களா? 24 பிளஸ் 24 ஈக்குவல் டு வலது பக்கம் போகல -24 ஆகும். அப்போ 10x ஈக்குவல் டு 684 இருந்து 24 கழிச்சோம் அப்படின்னா 660 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? நம்மளுக்கு 10x தான் தேவை, அதுதான் அந்த 3 இலக்க எண். அப்போ அந்த 3 இலக்க எண் நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு? 660 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் டி தான் சரி. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ரொம்ப முக்கியமான கணக்கு. சரிங்களாங்க? 2019 குரூப் 1 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, இருக்கட்டும். என்ன கொடுத்திருக்காங்க? in a 2-digit number the digit in the unit place is twice of the digit in the 10th place. If the digits are reversed, the new number is 27 more than the given number.
ஃபைண்ட் த நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஓர் ஈரிலக்க எண்ணில் 1ஆம் இடை இலக்க எண் 10ஆம் இடை இலக்க எண்ணை போல் 2 மடங்காக உள்ளது. இலக்கங்களின் இடம் மாறினால் கிடைக்கும் புதிய எண் கொடுக்கப்பட்ட எண்ணை விட 27 அதிகம் எனில் கொடுக்கப்பட்ட ஈரிலக்க எண்ணை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, டிஃப்ரெண்டான கணக்கு, அழகா இருக்கும் பாருங்களேன், நல்லா இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி கணக்குகள் வந்துட்டுனாலே நம்ம ஆப்ஷன் வழியா தான் போகணும். சரிங்களாங்க, நம்மளா செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா விடிஞ்சு வெள்ளிக்கிழமை ஆயிரும், அந்த பரீட்சையும் முடிஞ்சு போகும். சரிங்களா, அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கணக்குகளுக்கெல்லாம் ஆப்ஷன் வழியா தான் போய் ஆகணும். சரிங்களா, பாருங்க, ஓர் ஈரிலக்க எண்ணு. சரிங்களா, அப்போ ஈரிலக்க எண்ணை தான் எடுத்துக்கணும். சரிங்களா, ஆப்ஷன்ல இருக்கிறது எல்லாமே ஈரிலக்க எண் தான். சரிங்களா, சரி, பிரச்சனை இல்லை. 1ஆம் இடை இலக்க எண் 10ஆம் இடை இலக்க எண்ணை போல் 2 மடங்காக உள்ளது. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆப்ஷன் ஏவே எடுத்துக்கிறேனே. சரிங்களா, சரி, இங்க பாருங்க, இங்க இந்த 3 அப்படிங்கிறது 1ஆம் இடம். சரிங்களா, 1ஆம் இலக்கத்துல 3 இருக்கு. 1ஆம் இடை இலக்க எண் 3. சரிங்களா, சரி, அப்போ 10ஆம் இட இலக்க என்னது 6. சரிங்களா, சரி, அப்போ யூனிட் டிஜிட் 3, 10th பிளேஸ்ல இருக்கிறது 4ஆக இருக்கு. சரிங்களா, யூனிட் பிளேஸ்ல 3 இருக்கு, 10th பிளேஸ்ல 6 இருக்கு. சரிங்களா, அப்போ யூனிட் டிஜிட் என்ன, அதாவது 1s, 10s, 100, 1000. சரிங்களா, அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. சரிங்களா, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்க்க தெரியுங்கிறது நம்புறேன். அப்போ யூனிட் டிஜிட் இந்த 3, 10th பிளேஸ்ல இருக்கிறது 6. சரிங்களா, அப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களாங்க, அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நல்லா பாருங்க, 1ஆம் இடை இலக்க எண். சரிங்களா, 10ஆம் இடை இலக்க எண்ணை போல் 2 மடங்காக உள்ளது. சரிங்களா, 1ஆம் இடத்துல இருக்குது 10ஆம் இடத்துல உள்ளதை போல 2 மடங்காக இருக்குதான். சரிங்களா, அப்போ யூனிட் டிஜிட் தான் எப்படி இருக்கணும், 10th பிளேஸ்ல உள்ளதை விட ட்வைஸா இருக்கணும். ஓகே தானே, சொல்றே புரியுது தானே? அப்போ எப்படி இருக்கணுமா, யூனிட் டிஜிட் 2 மடங்கா இருக்கணும். எதை விட 10th பிளேஸ்ல இருக்கிறத விட. சரிங்களா, அப்போ 1ஆம் இடை இலக்க எண் 10ஆம் இடை இலக்க எண்ணை போல் 2 மடங்கு. சரிங்களா, அப்போ 1ஆம் இலக்கத்துல எனக்கு 6, அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பி எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஆப்ஷன் பியை பாருங்க, 36 இருக்கா, 1ஆம் இடை இலக்கத்துல உள்ளது 6 இருக்கு, 10th பிளேஸ்ல உள்ளது 3 இருக்கு. சரிங்களா, அப்போ இந்த 1ஆம் இலக்கத்துல உள்ளது எப்படி இருக்கு, இந்த 10th பிளேஸ்ல உள்ளதை விட 2 மடங்காக இருக்கு. சரிங்களா, 3 × 2 6. சரிங்களா, சரி, அப்போ கரெக்டா இருக்கா, நல்லா பாத்துக்கோங்க. சரிங்களா, அப்போ 36 இருக்கலாம், 63 வர முடியுமாங்க? ஏன்னா 1ஆம் இலக்க எண்ணு 3ஆ இருக்கு, 10ஆம் இலக்க எண்ணு 6ஆக இருக்கு, அது இருக்கவே முடியாது. சரிங்களா, ஏன்னா 10ஆம் இலக்கத்துல உள்ளது 2 மடங்காக இருக்கு, நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது வேற. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் ஏ வரவே முடியாது. சரிங்களாங்க, சரி, ஆப்ஷன் சி வர முடியுமா? ஆப்ஷன் சி வரவே முடியாது. சரிங்களா, ஏன்னா 93 இருக்கு, அப்போ 3. சரிங்களா, இது 1 மடங்கு அப்படின்னா இது 3 மடங்காக இருக்கு. சரிங்களா, இது வரவே முடியாது. சரிங்களா, ஆப்ஷன் டியும் வர முடியாது. ஏன், நம்மளுக்கு எப்படி இருக்கணும், 1ஆம் இலக்கத்துல உள்ளது 10ஆம் இலக்கத்துல உள்ளதை விட 2 மடங்காக இருக்கணும். சரிங்களா, இது எப்படி இருக்கு, 10ஆம் இலக்கத்துல உள்ளதை விட இது 3 மடங்காக இருக்கு, அப்ப ஆப்ஷன் டியும் வராது. சரிங்களாங்க, அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் பி ஆகத்தான் இருக்கும். சரிங்களா, சரி, நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் தெரிஞ்சிருச்சு. சரிங்களா, அது எப்படி வரும் அப்படிங்கறது ஃபுல்லாவே செக் பண்ணிடுவோம். ஆப்ஷன் பி தான் சரியான. சரிங்களா, ஏன்னா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரிங்களா, இங்க வரைக்கும் உள்ளதை அதுதான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இருந்தாலும் இலக்கங்களில் இடம் மாறினால், சரிங்களா, 36 இருக்கா, இந்த இலக்கங்களோட இடம் மாறணுமா? சரிங்களா, அப்ப 36 இருக்கதா 63 மாத்தணுமா? சரிங்களா, இடத்தை மாத்தணுமா? சரி, இலக்கங்களோட இடத்தை மாத்தணுமா? அப்படி மாத்தணும் அப்படின்னா ஒரு புதிய எண் கிடைச்சிருக்கா, 63ங்கிற புதிய எண் கிடைச்சிருக்கா, அந்த புதிய எண் எப்படி இருக்குமா, இந்த கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை விட 27 அதிகமா இருக்குமா? சரிங்களா, இந்த 36 விட 27 அதிகமா இருக்குமா? சரிங்களா, அப்ப 36 கூட 27 கூட்டி பாருங்க, நம்மளுக்கு 63 கிடைக்கும். சரிங்களா, அப்போ அப்படிப்பட்ட எண் என்ன, அப்படிப்பட்ட அந்த ஈரிலக்க எண் என்ன அப்படிங்கறது தான் கேள்வி. சரிங்களா, ஆப்ஷன் பி தான் சரியான. சரிங்களா, இந்த கொஸ்டின்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, நல்லா ஈஸியா இருக்குல்ல. என்ன கொடுத்திருக்காங்க, the sum of numbers and its reciprocal is 65/8 then the number is ன்னு கேட்டிருக்காங்க. ஓர் எண் மற்றும் அதன் தலைகீழியின் கூடுதல் 65/8 எனில் அந்த எண் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு, 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா, சரி, ஓர் எண். சரிங்களா, அந்த எண் என்னன்னு எனக்கு தெரியல. சரிங்களா, அப்ப தெரியாத அந்த எண்ணை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களாங்க, சரி, இருந்துட்டு போட்டோம். மற்றும் அதன் தலைகீழியின் கூடுதல். சரிங்களா, அப்போ தெரியாத இந்த எண்ணினுடைய தலைகீழி என்னவாக இருக்கும், 1/x ஆக இருக்கும். தலைகீழ் 1/x ஆக இருக்கும். சரிங்களா,
சரிங்களா? ஒரு எண் எக்ஸ், அதோட ரெசிப்ரோக்கல் தலைகீழ் என்னவாக இருக்கும்? 1/x ஆக இருக்கும் சரிங்களா? அப்போ இது ரெண்டத்தினுடைய கூடுதல் சரிங்களா? ஓர் எண் மற்றும் அதன் தலைகீழியின் கூடுதல் 65/8 சரிங்களா? சரி கூட்டிக்கிட்டுமா? ஓர் எண் மற்றும் அதன் தலைகீழியின் கூடுதல் 65/8 சரிங்களா? எனில் அந்த எண் சரிங்களா? அந்த எண் என்னது? எக்ஸ் என்ன சரிங்களா? அந்த எண் என்ன அப்படிங்கறதான் கேள்வி. எக்ஸ் என்ன அப்படிங்கறதான் கேள்வி சரிங்களா? சரி கண்டுபிடிச்சிரும். ஒன்னும் ரொம்ப கஷ்டமா கிடையாது, ரொம்ப ஈஸி பாருங்களேன். என்ன பண்ணிக்கணும்? இப்போ திரும்ப நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்குமா? பண்ணா என்ன கிடைக்கும்? இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா x இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு 1 1 டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஈக்குவல் டு 65/8 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா? நல்லா பாருங்க, இங்க ஈக்குவேட் பண்ணிட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருங்க. எக்ஸோட மதிப்பு தான் நம்மளுக்கு தேவை. கீழே பாருங்க, டிவைடுக்கு மேல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு ஈக்குவல் டு 65 இருக்கு சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 மதிப்பு 65 இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா? சரி, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 மதிப்பு 65, இங்க எக்ஸினுடைய மதிப்பு 8 சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ எக்ஸோட மதிப்பு தான் நம்மளுக்கு தேவை. எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு 8, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்களேன். ஆப்ஷன் பி தான் சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க? ஈக்குவேட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் வலது பக்கம் பாருங்க. எக்ஸுக்கு நேரா என்ன மதிப்பு இருக்கு? 8 தான் இருக்கு. அதான் ஆன்சரா இருக்கும் சரிங்களா? சரி, எப்படிங்க அப்படி நீங்க சொல்லலாம் சரிங்களா? எப்படி நீங்க 8 தான் ஆன்சர்னு சொல்லலாம்? டிவைடுக்கு மேல உள்ளது சாட்டிஸ்ஃபை ஆகுதா நான் பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேணாலும் பாருங்களேன். எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கா? இந்த எக்ஸுக்கு பதிலா நான் 8 போட்டேன்னு வைங்களேன், இந்த 65 கிடைக்கும். பாருங்களேன், பண்ணிக்காம கேட்டுமா? எக்ஸுக்கு பதிலா 8 போட்டோம்னா 8 ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கும். 8 ஸ்கொயர் என்னது? 64 பிளஸ் 1 சரிங்களா? 64 பிளஸ் 1 என்ன? 65 கிடைச்சிருச்சா? அப்போ இந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிடும் சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? என்ன கேட்டிருக்காங்க? if the sum of a number and its square is 1122 what is the number னு கேட்டிருக்காங்க. ஓர் எண் மற்றும் அதன் வர்க்கத்தின் கூடுதல் 1122 எனில் அந்த எண் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா? ஓர் எண் சரிங்களா? அந்த எண் என்னன்னு எனக்கு தெரியல, அந்த எண்ணை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் சரிங்களா? மற்றும் அந்த எண்ணோட எக்ஸ் ஆகி அந்த எண்ணோட வர்க்கம் சரிங்களா? என்ன பண்ணும்? ஸ்கொயர் பண்ணும். வர்க்கம்னால என்னது? ஸ்கொயர் தானே, ஸ்கொயர் நம்பர் தானே சரிங்களா? அப்போ அந்த எண் சரிங்களா? தெரியாத அந்த எண் மற்றும் அந்த எண்ணினுடைய வர்க்கம் சரிங்களா? அந்த எண்ணினுடைய வர்க்கம் அதனுடைய கூடுதல் சரிங்களா? ஓர் எண் அதன் வர்க்கத்தின் கூடுதல் எதற்கு சமமாக இருக்குதா? 1122க்கு சமமாக இருக்குதா சரிங்களா? இப்ப வாசிக்கட்டுமா? பாருங்க. ஓர் எண் மற்றும் அதன் வர்க்கத்தின் கூடுதல் 1122 எனில் அந்த எண் யாது? எக்ஸ் ஆகிய தெரியாத அந்த எண் யாது அப்படிங்கிறது தான் கேள்வி சரிங்களா? ஈஸி தான், ரொம்ப ஈஸியாவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்களேன், இதுல வந்து கூட்டிக்கலாம் இருக்கக்கூடாது சரிங்களா? பவரை பார்க்கணும். பவர்ல x பவர் 1 இருக்கு பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. இதை கூட்ட முடியாது, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா? அப்போ நம்ம சால்வ் பண்ணி தாங்க ஆகணும். என்னங்க பண்ண முடியும்? இப்போ நல்லா பாருங்களேன், எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர்னு என்ன அர்த்தம்? எக்ஸ் 2 முறை பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் சரிங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா அந்த இடத்துல 2 எக்ஸ் இருக்கிறதா அர்த்தம். அப்போ பிளஸ்க்கு இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரு எக்ஸ் காமனா இருக்குதா சரிங்களா? அப்ப அந்த ஒரு எக்ஸை மட்டும் நான் காமனா வெளில எடுத்துக்கிட்டுமா? சரி, அப்போ 1 பிளஸ் எக்ஸ்ன்னு மட்டும் உள்ள இருக்குமா? 2 பக்கம் இருந்து ஒரே ஒரு எக்ஸை மட்டும் வெளில எடுத்திருக்கேன் சரிங்களா? அப்போ 1122 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களாங்க? சரி, அப்போ இந்த 1122 நம்ம என்ன பண்ணிக்கணும்? இப்போ பிரிச்சு எழுதிக்கணும் சரிங்களா? சரி, எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்? எந்த மாதிரி பிரிச்சு எழுதணும் அப்படின்னா நல்லா பாருங்க. 1122 தான் பிரிச்சு எழுதணும் சரிங்களா? எந்த மாதிரி பிரிச்சு எழுதணும்னா அடுத்தடுத்த எண்களாக பிரிச்சு எழுதணும் சரிங்களா? பாருங்க, 33 இன்ட்டு 34 நம்மளுக்கு 1122 சரிங்களா? 33 இன்ட்டு 34 1122. எதுக்காக இப்படி அடுத்தடுத்த எண்களாக வர்ற மாதிரி பிரிச்சு எழுதணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இங்க பாருங்களேன், எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இங்க 33 இருக்கு, எக்ஸ் பிளஸ் 1 இருக்கக்கூடிய இடத்துல 34 இருக்கு சரிங்களா? அப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல 33 சரிங்களா? எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம 33 கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்த சரிங்களா? x plus 1 சரிங்களா? x plus 1 என்னது? 33 plus 4 1 34 அப்படி சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்தடுத்து எண்ணாகத்தான் இருக்கணும் சரிங்களா? இப்படி இருக்கிறதுனால நம்ம இதை பிரிச்சு எழுதல அடுத்தடுத்த எண்களாகத்தான் பிரிச்சு எழுதணும் சரிங்களா? இதுக்கு ஏத்த மாதிரி இதை பிரிச்சு எழுதணும்ங்கிறத சொல்ல வாரு. எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு 33 கிடைச்சிருக்கு. எக்ஸ் பிளஸ் 1 மதிப்பு அதுக்கு அடுத்த எண்ணாகத்தானே இருக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு ஒரு எண்ணாக இருந்துச்சுன்னா எக்ஸ் பிளஸ் 1 அதுக்கு அடுத்த மதிப்பாகத்தான் இருக்கும். அப்போ அடுத்தடுத்த எண்களை பெருக்கினா நம்மளுக்கு இந்த எண் வர்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கறத சொல்லுவார் சரிங்களா? இதெல்லாம் நிறைய சால்வ் பண்ணாதாங்க கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு 33 தான் இருக்கு சரிங்களா? அப்போ 33 அப்படிங்கறத ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை சரிங்களா? சி ஆப்ஷன் சரிங்களாங்க? சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாமா? அப்படி இப்படி பிரிச்சு எழுதுறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா
ஒவ்வொரு ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்க. 11 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 தானே இருக்கு. அப்போ ஒரு ஆப்ஷனை சரிங்களா, ஆப்ஷன் ஏவை எக்ஸா எடுத்துக்கோங்க, 11 எக்ஸா எடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸ் பிளஸ் 1 என்னது 12, 11 இன்ட்டு 12 1122 வருதான்னு பாருங்க சரிங்களா. அப்படி இல்ல வரல அப்படின்னா ஆப்ஷன் பி எடுத்துக்கோங்க, 22 எடுத்துக்கோங்க. 22 இன்ட்டு 23 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1, எக்ஸ் 22 எக்ஸ் பிளஸ் 1 23, அது ரெண்டுத்தையும் பெருக்கி பாருங்க 1122 வருதான்னு பாருங்க. அப்படி வரல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் போங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் வழியாவும் போய்க்கலாம் சரிங்களா. அப்படி இல்ல உங்களுக்கு பிரிச்சு எழுத முடியும், நீங்க எல்லாரும் ஜீனியஸ் எழுதிருவீங்க சரிங்களா. அப்படி பிரிச்சு எழுத முடியும் அப்படின்னா பிரிச்சு எழுதிக்கோங்க சரிங்களா. இந்த சம் ஹோம் ஒர்க்கா எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தா கணக்கே மாதிரி தான் சரிங்களா. 2018 கேட்டிருக்காங்க. எனவே ஒரு எண்ணுடன் அதன் வர்க்கத்தை கூட்டினால் 182 கிடைக்கிறது எனில் அந்த எண் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடுறேன். என்ன கொடுத்திருக்காங்க, if the product of two number is 5, one of the number is 3/2, then the sum of two numbers is சரிங்களா. இரு எண்களின் பெருக்கு தொகை 5, அவற்றின் ஒரு எண் 3/2 எனில் இரு எண்களின் கூடுதலானது யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு, 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. 2 எண்கள் இருக்குதான் சரிங்களா. அது என்னன்னே எனக்கு தெரியாது. 2 எண்களை எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிட்டுமா. சரி, இப்படி 2 எண்கள் இருக்குது. அந்த 2 எண்களோட பெருக்கல் சரிங்களா. இந்த 2 எண்களையும் பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்குதா, 5ன்னு கிடைக்குதான் சரிங்களாங்க. 2 எண்ணை பெருக்குனா 5ன்னு கிடைக்குதான். அதுல சரிங்களா இந்த 2 எண்ல அவற்றில் அந்த 2 எண்கள்ல ஒரு எண் என்னவாக இருக்குதா, 3/2 இருக்குதான். அவற்றின் ஒரு எண் 3/2 எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டுமா. சரி, எக்ஸ் ஆகிய ஒரு எண் 3/2 இருக்குது சரிங்களா. சரி, இரு எண்களின் கூடுதலானது யாது சரிங்களா. இந்த 2 எண்கள் எக்ஸ் ஒய் தெரியாத சாரிங்க 1 தெரிஞ்சிச்சா. சரி, அந்த 2 எண்களின் கூடுதல் என்ன அப்படிங்கறது தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி, எக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, எக்ஸை கொண்டு இதுல போட்டு சரிங்களா, எக்ஸ் இன்ட்டு ஒய் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா, அது 2 எண்களோட பெருக்கல் 5ன்னு கொடுத்துருக்காங்களா, அதுல எக்ஸினுடைய மதிப்பு போட்டு நான் ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்க போறேன் சரிங்களா. சரி, எக்ஸோட இடத்துல 3/2 போட்டுக்கிறேன், இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 5 சரிங்களா. ஒய் தான் தேவை, அப்ப 3/2 வலது பக்கம் கொண்டு போவோம். ஒய் ஈக்குவல் டு 5, 3/2 வலது பக்கம் போவேல 2/3 ஆகும் சரிங்களாங்க. சரி, கடைசி என்ன கிடைக்கும், 5 × 2 10/3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். அப்போ ஒய்யினோட மதிப்பு நம்மளுக்கு 10/3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்போ 2ஓட மதிப்புமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ கூட்டினா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் சரிங்களா. கூட்டிக்குவோமா, எக்ஸ் பிளஸ் ஒய் அதை 2 தான் கூட்ட போறோம் சரிங்களா. அப்போ 3/2 பிளஸ் 10/3 சரிங்களா. இப்போ திரும்ப இதை கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம், எல்சிஎம் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா. சரி, நான் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்றேன். அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு, 3 × 3 9 பிளஸ் 2 × 10 20/2 × 6 சரிங்க 2 × 3 6 சரிங்களா. அப்போ கடைசியா 29/6 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, இதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இல்ல. அப்ப என்ன பண்ணணும், இந்த சமப்பின்னமாக இருக்கிறத கலப்பு பின்னமாக மாத்தணும் சரிங்களா. சரி, 29/6 நம்ம கலப்பு பின்னமாக மாத்தினா என்ன கிடைக்கும், டிவைடு கீழே இருக்கக்கூடிய 6 அப்படியே தான் இருக்கும். 6 கூட 4 பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 24 கூட 5 கூட்டினோம் அப்படின்னா 29 சரிங்களா. அப்ப 29/6 நாள் ஒண்ணுதான், 4 5/6 நாள் ஒண்ணுதான் சரிங்களா. 6 × 4 24, 24 பிளஸ் 5 29/6 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். ஆப்ஷன் சி தான் சரிங்களா. இல்ல எனக்கு இப்படி டைரக்டாலாம் மாத்துறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க ஆப்ஷன் வழியாவும் போய்க்கோங்க. ஒவ்வொரு ஆப்ஷனையும் பெருக்கி பிளஸ் பண்ணி பாருங்க. 4 × 3 12, 12 பிளஸ் 1 13/13 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. ஆப்ஷனே இருக்காது. இந்த மாதிரி ஆப்ஷன் வழியாவும் போய் பாருங்க சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.